மனசு கொஞ்சம் கூட சரியில்லை. என்னதான் பண்ண போறேனோ தெரியல. ஏன் தான் ஒரே பூமாரி நினைப்பாவே இருந்துட்டு இருக்க, ஏனும் தெரிய மாட்டேங்குது. அவளை ஒருக்க பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அவளை போய் பார்க்கறது? வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அவள் நல்லா தான் இருப்பா, மாப்பிள்ளை அவளை நல்லா தான் பார்த்துட்டு இருப்பாரு. தேவையில்லாம நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, என்ன மலரு, என்னாச்சு? காலையில இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடி, ஒரே பூமாரி பத்தின கனவாவே வந்துட்டு இருக்கு. எல்லாமே கெட்ட கனவாவே வந்துட்டு இருக்குடி மலரு. என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். ஐயோ, அம்மா என்ன இப்படி சோகமா உட்காந்துருக்காங்க? அம்மா கிட்ட உண்மையை சொல்லலான்ட்டுல வந்தேன். அம்மாவே இப்படி வருத்தமா உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி போய் நான் சொல்றதா உண்மையை? எங்க தப்பு நடந்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. பூமாரி படிக்கவே இல்லைன்னு சொல்லி தானே பொண்ணு பார்த்தாங்க. படிச்சிருக்கா அப்படின்ட்டு யார் போய் சொல்லியிருப்பா? அம்மா கிட்ட இதை பத்தி ஏதாவது கேட்டு பார்ப்போம், அப்பந்தான் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும். நீ எதுக்குடி இங்க வந்து நிக்கிற? அம்மா, பூமாரி படிக்கவே இல்லை அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியும்ல? ஏடி என்னடி சொல்லிட்டு கிடக்க? பூமாரி படிக்காத மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியுமா அம்மாவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். தேவையில்லாம வாய் விட்டுட்டு போயிடாது ஏதாச்சும். இல்லம்மா, உங்ககிட்ட கேட்க தானே செய்கிறேன். அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? பூமாரி படிக்கவே இல்லை, 10th வரை தான் படிச்சிருக்கான்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரியும்ல? ஆமாடி, அதெல்லாம் தெரியுமா மலரு? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணி வச்சிருக்கோம். சரி, நீ யாருக்கிட்ட சொல்லிவிட்ட பூமாரிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ட்டு? அந்த பூமாரிக்கு அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்தார்ல, அந்த தரகர்கிட்ட தான் சொல்லிவிட்டேன். அவர் தான் இந்த இடத்தையும் கொண்டு வந்தாரு, நல்ல இடமா இருக்கு அப்படின்னுட்டு. அதுவும் இல்லாம எந்த வரதட்சணையும் வேணாம், ஒன்றும் வேணான்னு சொன்னாங்களோ. அதோட மாப்பிள்ளையும் நல்லா படிச்சு நல்லா ஆளும் நல்லா இருந்தாரா, அதனாலதான் முடிச்சோம். இது ஏன்டி இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். என் மலரு, நீ கேட்கறத பார்த்தா சும்மா கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, ஏதோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னன்னு சொல்லிடி கொஞ்சம். ஏற்கனவே பூமாரி பத்தி கெட்ட கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. நீ வேற காலையில வந்து இப்படி சொல்லிட்டு நிக்கிற. என்னடி, யாராச்சும் உன்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? மாப்பிள்ளை வேற படிச்சிருக்காரு ரொம்ப, பூமாரி வேற படிக்கவே இல்லை. திடீர்னு வந்து நீ இதை வேற கேட்குற. எனக்கு ஒன்றும் புரியல மலரு. என்ன ஏதுன்னு வேறமா சொல்லுடி. ஐயோ அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கல்ல, தேவையில்லாம மைண்டு போட்டு குழப்பாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா உன்கிட்ட கேட்டேன். அவர் நிறைய படிச்சிருக்கார்ல, பூமாரி படிக்கவே இல்லை. பூமாரி எப்படி அவர் செலக்ட் பண்ணாருன்னு என் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு சந்தேகம். அதை கூட உன்கிட்ட கேட்கக்கூடாதா? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்குறதா? அதான் உன்கிட்ட கேட்டேன். ஏண்டி வேற ஒன்றும் இல்லையா? ஒரு பொண்ணு தான் இப்படி போயிட்டா. ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்டி. எடி ஏதாவது இருந்தா இப்பவுமே சொல்லிடு மலர். அதுக்கப்புறம் தேவையில்லாம சொல்லி எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஐயோ, நீ கொஞ்சம் கீழே போறியா? சும்மா மேலே வந்து உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு ஒரே மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு ஏமா இப்படி இருக்கீங்க? கீழே போங்க. ஏடி மலரு, மனசே சரியில்லடி, கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு 8 பூமாரி போய் பார்த்துட்டு வந்துருவோமா? கிளம்ப. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னொரு நாளைக்கு போய்க்கிடலாம். ஏடி அப்படி சொல்லாதடி, அவளை போய் பார்க்கணும்னு எனக்கு மனசை அடிச்சிட்டு கிடக்கு. ஒரு வாட்டி ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன்னா கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவேன். போய் பார்த்துட்டு வருவோமே. நான் போய் ரெடி ஆயிட்டு வர்றேன். நான்லாம் வரல, நீ வேணா போய் பார்த்துட்டு வா. இப்போ எதுக்குமா தேவையெல்லாம் போய் பார்க்கறதுக்கு? பூமாரியை வேணா அடுத்த ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம். அங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். அங்கே சும்மாவே அவன் நாத்தனாக்காரி இருப்பா, அவளை பார்த்தாலே எரிச்சலாக வரும். ஏட்டி அவ ஒரு ஓரமாக இருந்துட்டு போறா. நம்ம பிள்ளையில போய் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் வாடி என் கூட, தனியாகவும் போக முடியல. ஐயோ அம்மா வேற. ஐயோ, பூமாரி விஷயத்தை எப்படி அம்மா கிட்ட சொல்ல போகிறேன்? இதுக்கே இப்படிங்கிறாங்க. இதில் ஃபுல் விஷயம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான் போலையே. பூமாரி எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போகிறா? அம்மா கிட்ட கேட்டால் அவள் படிச்சிருக்கான்னு சொல்லி தான் தரகர் கொண்டு வந்தான்ட்டு சொல்கிறான். ஒருவேளை அந்த தரகரை பிடிச்சோம்னா எல்லா விஷயமும் தெரியுமோ? பூமாரி படிச்சிருக்கா அப்படின்னுட்டு அந்த தரகர் சொல்லியிருப்பாரோ? அப்படியா தான் இருக்கும்னு நினைக்கேன். சில பேர் இப்படி தான் போய் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாட்ட போகிறது மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் தான். எதுக்கு இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை? உண்மையை சொல்லி தானே கல்யாணம் முடிக்கணும். கல்யாணங்கிறது என்ன சும்மாவா? இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் யார் பண்ணி வச்சாங்களோ தெரியலையே. பூமாரி வாழ்க்கை வேற இப்படி நடுவில் ஊஞ்சல் ஆடிட்டு கிடக்குது. அவள் என்ன பண்ண போகிறாளோ தெரியல, பாவம். வேற எதுவும் நடந்துடக்கூடாது. அந்த ஆள் சும்மாவே அப்படி பேசுவார். அவரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. ஏதோ அக்கா மாப்பிள்ளைங்கிறதுக்காண்டி தான் சும்மா பேச்சாத வச்சுக்கிட்டேன். அவர் வேற இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரோ தெரியல. பூமாரி படிக்கலான்ட்டு விஷயம் தெரிஞ்சோம்னா அவருக்கு மேலே இருக்கா அவள் தங்கச்சி. அப்பா, குடும்பமா அது? மலரு, அப்ப நான் போய் ரெடி ஆயிட்டு வரட்டடி. ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். அந்த ஃப்ரிட்ஜில் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, போற வழியில கொண்டு போவோம்.
அம்மா ஏம்மா இப்படி இருக்கீங்க? பூமாரிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. அவள் காலையில் கூட என்கிட்ட பேசினா நல்லா தான் இருக்கா. தேவையில்லாமல் இப்போ அங்கே போய் நிற்காதீங்க. அவங்கள பற்றி தான் தெரியும்ல, போனாலே அவமானப்படுத்துவாங்கன்ட்டு. சும்மாவே பேச மாட்டாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலேயும் அவர் மாப்பிள்ளை சொல்லவே வேணாம், சும்மா இருங்கம்மா. ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான குணம், அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருடி. நீ வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரு. என் கூட அமைதியாக வந்து நின்னா போதும். பூமாரிக்கு என்ன ஏதுன்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசே நிம்மதிப்படும். 2 நாளாக எனக்கு நல்ல தூக்கமே இல்லை. கண்டிப்பாக அவளை போய் பார்த்தே ஆகணும். நீ வந்தாவா வரட்டப்போ, நானே கிளம்புறேன். ஐயோ அம்மா, நானும் வர்றேன். நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிங்கன்னா பிடிச்சையில் நிற்பீங்க தேவையில்லாமல். ஏன் இப்படி இருக்கீங்க? வர்றேன் சரியா, போய் ரெடி ஆகிட்டு வாங்க. பாவம் அம்மா இப்படி வருத்தப்படுறாங்க பூமாரியை நினச்சி. உண்மையான விஷயம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான். அவங்க என்ன ஆவாங்கன்னே எனக்கே தெரியலை. ஏன் தான் பூமாரிக்கு இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியலை. அவளுக்கு பார்க்க வந்த மாப்பிள்ளை எல்லாம் பிடிக்கல படிக்கலை அப்படின்ட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் சலிப்பாக இருக்கும். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ, பூமாரிக்கு எப்போ தான் கல்யாணம் ஆக போதோன்ட்டு. இப்போது ஒரு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள்ளைன்னு நினச்சோம். ஆனால் அதுவுமே இப்படி பொய் சொல்லி தான் அமைஞ்சிருக்குன்னு நினச்சா மனசே கஷ்டமாக இருக்குது. இப்படியே நடக்கணும் அவள் வாழ்க்கையில். சண்முதான் ஏதோ முட்டாள்தனமாக முடிவெடுத்து இந்த மாதிரி போயிட்டான்னு பார்த்தோம்னா, பூமாரி வாழ்க்கையில் அம்மா எடுத்த முடிவும் இப்படி ஆக போதே. அதான் வருத்தமாக இருக்குது. எந்த படித்தவங்களும் படித்த பொண்ணு தான் வேணும்னு கேட்பாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கையில் பூமாரி எப்படி இவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாருன்ட்டு எனக்கு ஒரு தாட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. இதை யார்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்கான்ட்டு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ தானே தெரியுது அவரும் அப்படி தான் எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் பூமாரி படித்தவன்கிறதுக்காண்டி தான் அவளை கல்யாணமே பண்ணியிருக்காரு. சப்போஸ் நாளைக்கு அவள் படிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக பூமாரியை வச்சு அவர் வாழ்வாருன்ட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட குணம்தான். பூமாரி படிக்கவே இல்லை அப்படிங்கிறத தவிர அவகிட்ட வேற எந்த குறையுமே கிடையாது. இப்போ நினச்சா கூட அவள் படிக்கலாம். அவள் படிப்பை யாருக்காக நிப்பாட்டினா? நம்ம குடும்பத்துக்காண்டி தான் நிப்பாட்டினா. அவளும் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். வீடுன்னு பார்த்துட்டு படிப்பை நிப்பாட்டிட்டா. இப்போ யார் கஷ்டப்படுறா? அவள் தான் கஷ்டப்படுறா. எப்படியாச்சும் பூமாரி கல்யாணத்தை நடத்தணுன்ட்டு அம்மா அவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கே நம்மளுக்கு 2 வருஷம் ஆகிடும். இப்போ என்னன்னு பார்த்தா அவள் கல்யாணத்துலேயே இவ்வளோ பெரிய சிக்கல். இந்த சிக்கலை எப்போ சரி பண்ண போகிறோமோ தெரியலை. முடிஞ்ச வரை அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி பார்த்துக்கிடுவோம். நானும் பூமாரியும் சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ண பார்ப்போம். முதல்ல அந்த தரகர் யாருன்னு தெரியணும். அவன் மட்டும் இந்த தப்பை பண்ணியிருந்தான், என் கையில் மாட்டினா சிக்குனா அவ்வளோதான், செத்தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை இவனோளுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சோ? ஈஸியாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க பொய் சொல்லி. அதுக்கப்புறம் பட போகிறதெல்லாம் யார் பார்க்குறதா? இதுக்கடையில் அவங்க குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு அப்படி வருது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் பூமாரியை என்ன கொடுமைலாம் படுத்த போகிறாங்களோ தெரியலை. நானாச்சும் எதுனாலும் கொஞ்சமாச்சும் சமாளித்து நிற்பேன். ஆனால் பூமாரி எதுக்கெடுத்தாலும் அழதான் செய்வா. அவளுக்கு அது மட்டும்தானே தெரியும். அங்கேயும் நின்று அழுதுகிட்டு தான் இருப்பாள். இக்கடையில் அவர்கிட்ட போய் உண்மையை வேற சொல்ல போகிறேன்னு சொன்னாலா என்னான்ங்கிறது கூட தெரியலை. அம்மா வேற இந்த டயத்தில் அங்கே கிளம்பணுன்றாங்க. என்ன பண்ணுறது? எல்லாம் மொத்தமாக வந்து நிற்குது. கூடிய சீக்கிரம் இந்த தரகரை மட்டும் போய் பார்க்கணும். அவர் மட்டும் பொய் சொல்லியிருந்தாரு. நேராக போய் பூமாரி மாப்பிள்ளை வீட்டில் போய் நிறுத்தணும். இவரால் தான் இவ்வளோ பிரச்சனையுன்ட்டு அவர்கிட்ட சொல்லணும்.